கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் கழுவப்பட்டவர்களாய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அப்படி ஒரு புதிய வாழ்வை நாம் வாழ்கிற போது நாம் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக, ஆண்டவர் விரும்புகிற விதமாக அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வயலில ஒரு வேலையை சொல்லுகிறார். ஒரு மகன் வந்து என்ன பண்றாரு, முதலாவதாக நான் கண்டிப்பாக போகிறேன் அப்பா என்று சொல்லி என்ன பண்றாரு, அவர் போகிறார். அப்படி சொல்லிவிட்டு போகிறவர் என்ன பண்றது இல்ல, நேராக அந்த வயலுக்கு போகாமல் அவருடைய வேலையை செய்கிறார். இன்னொரு மகன் என்ன பண்றாரு, போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேராக மனம் வருந்தி என்ன பண்றாரு, வேலையை செய்கிறவராக இருக்கிறார். எதற்காக இந்த ஓமையை சொல்லுகிறார் என்றால், நாம் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய மனதிற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை வெறும் வாய் வார்த்தையிலே நாம் சொல்லுகிறவர்களாக, அல்லது வெளியே மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனால் ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் சொல்லிய காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகர் என்ன பண்றார், வழியை ஆயத்தப்படுத்துகிறார். வழியை ஆயத்தப்படுத்துகிற போது அவர் என்ன பண்றாரு, அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை எச்சரிக்கையாக என்ன பண்றாரு, அதிகாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அநேக பேர் என்ன பண்றாங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கிறவர்களை சரிசேர்களையும் அவர்களும் எடுக்கிறதை பார்த்து அவர் என்ன பண்றாரு, அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதன் அவன் மனம் திருந்து விட்டான் அல்லது அவன் மனம் மாறிவிட்டான் என்பதை எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், அவனுடைய செயலிலே அவன் நடந்து கொள்கிற விதத்தில் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். உண்மையாக இவன் மனம் மாறிவிட்டான் என்பது. அதுதான் என்ன சொல்றாங்க, வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். நம்ம மனம் திரும்பி விட்ட, மனம் மாறிட்ட, நான் என்னுடைய பழைய காரியங்களை ஒழித்து விட்டேன் என்று சொல்லியும் நமக்குள்ளாக அந்த பழைய காரியங்கள் இருக்குமானால் நாம் என்ன பண்றோம், வெறும் மற்றவர்களுக்கு முன்பாக வெறும் வாய் வார்த்தையிலே தான் நம்ம என்ன பண்றோம், மனம் திருந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நமக்குள்ளாக மனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மரம் என்பது நல்ல மரமா அல்லது அது கெட்ட மரமா என்பதை எதை பார்த்து அறிந்து கொள்வார்கள் என்றால், அதனுடைய கனிகளை பார்த்து தானே பண்ணுவாங்க, அது நல்ல மரமா கெட்ட மரமா என்பது என்ன பண்றாங்க, அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எனவே நீங்கள் மனம் திருந்து விட்டீர்கள், மனம் மாறி விட்டீர்கள், அல்லது நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நடக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய செய்கைகளை வைத்து தான் என்ன பண்ண முடியும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் தான் ஆவியினுடைய கனிகளாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கனிகள் நம்மிடத்துல இருக்கிற போது நாம் மனம் திருந்து விட்டோம், மனம் மாறிவிட்டோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ளாக அன்பு இல்லாத போது, நமக்குள்ளாக தயவு இல்லாத போது, நமக்குள்ளாக நற்குணம் இல்லாத போது, நமக்குள்ளாக விசுவாசம் இல்லாத போது, நமக்குள்ளாக இச்சையடக்கம் இல்லாத போது, நாம் மனம் திருந்து விட்டோம், நான் மாறிவிட்டேன் என்பது சொல்லுவதில்லை, அது அர்த்தமற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு என்ன பண்றார், ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார், தம்முடைய பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடவுள் உங்களை அழைக்கிறார். எனவே நாம் மனம் திருந்து விட்டோம் என்றால் அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர்
அந்த கனிகளினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியான பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவாராக. God bless you.